Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் அண்ட் 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 to 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதில் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நான் ஒரு 5 cloves ஆஃப் கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கார்லிக் வந்துட்டு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரைட் ரைஸில் கார்லிக் வந்துட்டு கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கார்லிக் நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகா. எனக்கு க்ரீன் சில்லி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதால் நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் சில்லி வேண்டான்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நம்ம இது ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது கட் பண்ணி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கேபேஜ் 1 கப், கேப்சிகம் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் இது கூட பீன்ஸ் இருந்தால் அது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஹீட் வந்துட்டு லோவில் வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள் ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டால் போதும். இதை ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். நான் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேங்கியாக நல்லா இருக்கும். ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடக்குள்ளோ. ஸோ அதால் ஆட் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் லெமன் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடணும். சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு 4 எக் சேர்த்துக்கிறேன். எக் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். எக் வந்துட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை எக் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் கட்டி ஆகிடும், அப்போ கரெக்டாக வராது. நம்ம முட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரம்பிள் ஆகிருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடணும். சாஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி குக் பண்ண ரைஸ் வந்துட்டு ஒரு 3 கப்ஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு கூட செய்யலாம், இல்லை அப்போ நீங்கள் சாதம் செஞ்சு அதில் கூட செய்யலாம். ரைஸ் போட்ட உடனே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் இதை ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்துட்டு நைட்டு செஞ்ச சாதம், லெஃப்ட் ஓவர் ரைஸ். இது நீங்கள் அப்போவே சாதம் வடித்து செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இது லோ ஹீட்டில் வச்சு இப்போ நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு, ஸோ நான் அதனால் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கல. ஸோ நீங்கள் அதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக எக் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் லஞ்ச் ஆர் டின்னர் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.